உங்கள் அனைவரையும் நான் கிறிஸ்துவின் நாமத்தினால் வரவேற்கிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதுபோல் இன்று ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிறிஸ்து மூலம் கிருபை அளிப்பாராக. இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னென்னா, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, அதாவது தேவன் எப்படிப்பட்டவர். ஏன்னா தேவனை பற்றி நம்ம பைபிளில் பார்க்கும்பொழுது முதலாவது நம்ம அவருடைய பிரசன்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏன் நாம் காண முடியாத, கேட்க முடியாத, உணர முடியாத அநேக கோடியான விஷயங்களை உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார். இதெல்லாம் வந்திருக்குது, இதெல்லாம் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த படைப்புகளை படைத்த படைப்பாளி ஒருவர் இருக்கிறார் என்பதை முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம போன மெசேஜில் பார்க்க கர்த்தர் அளித்தார். இப்போ இந்த வாட்டி எப்படின்னா, அவர் தேவன் ஒருவர் உண்டு, கடவுள் படைப்பாளி ஒருவர் உண்டு. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்? ஏன்னா அவரை பற்றி வேதத்தில் வாசிக்கும்போது அவர் கோபப்படுகிறார், அன்பு காட்டுகிறார், நோய்களை குணமாக்குகிறார், நோய்களை கொடுக்கிறார், அழிவுகளை கொடுக்கிறார், அழிவிலிருந்து மக்களை காப்பாற்றுகிறார். கதற அழிந்து போகும்படிக்கு தேவன் கைவிடுகிறார், ஒப்பு கொடுக்கிறார். என்ன எக்ஸ்ட்ரீமான கஷ்டம், நோய், வியாதி, பிசாசின் தொந்தரவு எதுவாக இருந்தாலும் மக்களை காப்பாற்றுகிறார். அப்போது காப்பாற்றுகிறவராகவும் தேவன் காட்சி அளிக்கிறார், அழிக்கிறவராகவும் தேவன் காட்சி அளிக்கிறார். அப்போ நம்ம கடவுளை இப்போ எப்படி பார்க்குறது? மனிதர்களாகிய நாம் எல்லோருமே எப்படி இருக்கிறோன்னா, கடவுளுக்கு முன்னாடி பாவம் செய்திருக்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறினார்கள் அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். அப்போ எல்லோரும் பாவம் செய்த நிலைமையில் இருக்கிறோம் கடவுளுக்கு முன்னாடி. இப்போ நான் கடவுளை எப்படி பார்க்குறது? அவர் என்னை ஏற்றுக்குவாரா, ஹெல்ப் பண்ணுவாரா, காப்பாற்றுவாரா, இல்லை அடிப்பாரா, குத்துவாரா, வெட்டுவாரா, கொல்லுவாரா, சபிப்பாரா? நான் இப்போ எப்படி பார்க்குறது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். இதில் கடவுளுடைய குணாதிசயங்கள் அநேகம் உண்டு. அன்பு காட்டுறது ஒரு குணாதிசயம், கோபப்படுறது ஒரு குணாதிசயம், காப்பாற்றுறது ஒரு குணாதிசயம், அழிக்கிறது ஒரு குணாதிசயம். இப்படி அநேக குணாதிசயங்கள் இருந்தாலும் அவருடைய பிரதான குணாதிசயம் என்ன அப்படின்றது தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு கர்த்தர் நமக்கு கிறிஸ்து மூலம் கிருபை அளிப்பாராக. 1 யோவான் 4:8 வாசிக்கலாம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ தேவனை பற்றி என்ன வருதுன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இங்கிலீஷில் காட் ஈஸ் லவ். அப்போ கடவுள்னா அன்பு, அன்புனா கடவுள், அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே என்னென்னா, தேவன் அன்புள்ளவர் அப்படின்னு வரல, தேவன் முழுக்க அன்பாக இருக்கிறார் இல்லையா? இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எரேமியா 23:24 வாசிக்கலாம். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடவுள் எப்படிப்பட்டவர்? அவரை குறித்து ஒரு அளவு சொல்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னா, பூமியை நிரப்புகிறவர் அல்ல, வானத்தை நிரப்புகிறவர் அல்ல, வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் சேர்த்து நிரப்புகிறவர். அதாவது ஃபில். அவர் யூனிவர்ஸையே ஃபில் பண்ணுறார். அப்போ யூனிவர்ஸ் எவ்வளோ பெருசு அப்படின்னா, நம்ம இந்த சைஸை நம்ம புரிஞ்சுக்கணும். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடின்னு கடவுள் சொல்கிறார். அப்போ வானத்தில் உட்காந்து பூமியில் அவர் காலை வைக்கிற அளவுக்கு அவர் சைஸ் கொடுக்குறார். அது கூட கம்மி. இந்த பூமியில் உள்ள எல்லா தண்ணியும் அவர் எடுத்து கையில் விட்டார்னா ஒரு சொட்டாக நிற்குமா, அவ்வளோதான். அந்த பூமியில் உள்ள மொத்த தண்ணியோட அளவும் அவர் கையில் ஒரு சொட்டு. அப்போ எவ்வளோ பெரிய கடவுள் இல்லையா? நம்ம இந்த ஒரு சூரியன், ஒரு சந்திரன், பல லட்சமான நட்சத்திரங்களை பார்க்குறோம், 9 கிரகங்கள், கோள்களை பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். இது மில்கி வே கேலக்சின்னு சொல்கிற ஒரு இடம். இதை மாதிரி பல கேலக்ஸி இருக்குதான். எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால், இட் கோஸ் ஆன் அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட். இட் கோஸ் ஆன், போயிட்டே இருக்குது. அப்போ அவ்வளோ பெரிய யூனிவர்ஸை தேவன் நிரப்புகிறார். எங்கும் தேவன் இருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் சைஸ் அப்படி நிரப்புகிறார். ஆனால் அவர் எதில் நிரம்பி இருக்கிறார்னா, அன்பினால் நிரம்பி இருக்கிறார். அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும், சும்மா மனுஷன் புரிஞ்சிக்கிறதுக்காக பேசுகிற வார்த்தைகள் இது, முழுக்க அன்பினால் நிறைந்திருக்கிறார். ஒவ்வொரு அணு, தேவனுடைய ஒவ்வொரு அணுவும் அன்பினால் உண்டானதாக இருக்கிறது. இப்படிலாம் சொல்லக்கூடாது, அவரை இது மாதிரி கம்பேர் பண்ணக்கூடாது. பட் மனுஷங்க புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிற ஒரு காரியம். அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார். முழுக்க இந்த யூனிவர்ஸ்
இந்த பிரபஞ்சத்தை தேவன் வந்து நிரப்புகிறார். அப்படி நிரப்புகிற தேவன் எப்படியா இருக்கிறார்னா அன்பினால் நிரப்பப்பட்டவராக இருக்கிறார். அன்பு அன்பு அன்பு, அன்புனா கடவுள், கடவுள்னா அன்புன்னு சொல்கிற அளவுக்கு அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். இப்போ நம்ம பக்கெட்டில் வந்து ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த தண்ணியை எடுத்து அங்கே வை அப்படின்வோம். ஏன்னா எதனால் ஃபுல் ஆக்கப்பட்டிருக்கிறதோ அதை தான் சொல்லுவோம். இதே காலி பக்கெட்டாக இருந்தால் அந்த பக்கெட் எடுத்து அங்கே வைன்னு சொல்லுவோம். இல்லையா? ஒரு பிரியாணி பாத்திரம் ஃபுல்லாக பிரியாணி இருக்குது அப்படின்னா அந்த பிரியாணி எடுத்து அங்கே வைன்னு சொல்லுவோம். எல்லாம் காலி ஆயிடுச்சு, பாத்திரம் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்தை எடுத்து அங்கே வைன்னு சொல்லுவோம். அப்போ தேவன் அன்புனால் நிறைந்திருக்கிறார். சும்மா ஒரு வேர்ல்டு எக்ஸாம்பிள், மனுஷிகமான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். அன்புனால் நிறைந்திருக்கிறார்னா அவர் அன்புடையவராக இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். நமக்கு அன்பு காட்ட வேண்டும், நமக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்மளை காப்பாற்றணும், நம்மளை மன்னிக்கணும். இதுதான் அவருடைய பிரதான குணாதிசயம். நீ இந்த தப்பு பண்ணிட்ட, அந்த தப்பு பண்ணிட்ட, இன்றைக்கி இந்த தப்பு பண்ண, அன்றைக்கி அந்த தப்பு பண்ண அப்படின்னு நம்மளை வந்து பிச்சு எடுக்கணும், தண்டிக்கணும், சபிக்கணும், அழிக்கணும். அது அவரால் முடிஞ்சால் கூட அதை அவர் செய்ய விரும்புறதில்லை. ஏன்னா அதான் சொல்கிறார் அவர், பாவியின் மரணத்தில் நான் பிரியப்படுகிறவர் அல்ல, அவர்கள் மனம் திரும்பி பிழைக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பினால் நிறைந்திருக்கிறார். கடவுளை அன்பாக பார்க்கலாம். கடவுள்னா அன்பு, அன்புனா கடவுள். எந்த அளவுக்கு அன்பானவர் அப்படின்னா, அவர் எந்த அளவுக்கு பெரியவரோ, அவர் எந்த அளவுக்கு பெரியவர் அப்படின்னா நம்ம மனுஷ மூளைக்கு எட்டாத ஒரு விஷயம், நம்ம புத்திக்கு எட்டாத ஒரு விஷயம் இல்லையா? அதுக்கு தான் என்ன வருதுன்னா, அவர் இந்த பிரபஞ்சத்தை நிரப்புகிறவர். அப்போ அந்த அளவுக்கு அன்பினால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். கடவுள் எந்த அளவுக்கு பெரியவரோ அந்த அளவுக்கு அவருடைய அன்பு பெரியது. ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வசனம் வருது, அவருடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழத்தை அறிந்து கொள்வது அது மனுஷனுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் இல்லையா? அதனால தான் அவர் வந்து இந்த பூமிக்கு வர்றார், தானே பலியாகிறார், தன்னுடைய குமாரனை பலி கொடுக்கிறார், தன்னுடைய குமாரன் பலியாகிறார். நான் இல்லாட்டியும் பரவாயில்லப்பா, நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, நான் எதை லூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் உன்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற அந்த அன்பு தேவனிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, 1 யோவான் 4:16 வாசிக்கலாம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இங்கே என்னென்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு வருது. முழுக்க முழுக்க கடவுள்னா அன்பு, அன்புனா கடவுள் அப்படின்ற ஒரு நிலையில் தேவன் இருக்கிறார். அந்த அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்க வேண்டும். என்ன அன்புனா, நம்மேல் வைத்த அன்பு. பொதுவாக அன்பாக இருக்கிறாரு, மரத்து மேலே அன்பாக இருக்கிறாரு, மிருகம் மேலே அன்பாக இருக்கிறாரு, மற்றவங்க மேலே அன்பாக இருக்கிறாருன்னு கிடையாது. நம்மேல் தேவன் வைத்த அன்பை நாம் என்ன பண்ணணுமா, அறிந்து விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா கடவுள் அன்பாக இருக்கிறார், நமக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்மளை காப்பாற்றணும். எல்லா தீமை, பாவம், நோய், வியாதி, பிசாசின் தொந்தரவு, குடும்ப பிரச்சனை, கடன், வறுமை, இதிலேருந்து கடவுள் நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. நம்மளை பிரிக்கிறது வந்து நம்முடைய பாவமாக இருக்கிறது, அதையும் மன்னிச்சு காப்பாற்றணும்னு நினைக்கிறார். அதுக்காக தான் அவரே பலியாக இருக்கிறார். பலியான நிலைமையில் அவர் கூப்பிடுறார், எப்போ இந்த பலினால நான் உன்னை மன்னிச்சு காப்பாற்றுறேன், நீ என்கிட்ட வா, என்னிடத்தில் வருபவனே நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்கிறார். அப்போ அந்த அன்பை நாம் அறிந்து விசுவாசித்து அவர்கிட்ட போகணும். அப்போ அவர் கோவப்படுறவராக இருக்கலாம், அழிக்கிறவராக இருக்கலாம், என்ன தீமையை யாருக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்ய விரும்பலை. நமக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளை காப்பாற்றி நம்மளை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்மளை கொண்டு போகணுன்றது தான் அவரோட விருப்பம். என்றென்றும் நாம் அவரோடு இருக்கும்படிக்கு வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு அன்போடு தான் அவர் தேவன் நம்மை பார்க்குறார். அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ அன்பு அப்படின்னா, தேவன் எவ்வளோ பெரியவரோ அவ்வளவு அன்பை நமக்கு காட்டுகிறவராக இருக்கிறார். தேவன் நம்மேல் வைத்த அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கும் பொழுது தேவன் நம்மை சேர்த்து கொள்வார். எல்லா விதமான பாவங்களும் மன்னிக்கப்பட்டு, எல்லா விதமான சாபங்களும் நீக்கப்பட்டு, எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று வாழ்வோம். இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டு கை கொண்டு இதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ கர்த்தர் தாமே நம்மை கிறிஸ்து மூலம் காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.